திராவிட இயக்கங்கள் இல்லாத தமிழகம் என்பதே அண்மை காலமாக பாரதிய ஜனதாவினர் அடிக்கடி உச்சரிக்கும் அரசியல் முழக்கமாக மாறியிருக்கிறது. அதற்கான வியூகங்களையும் வகுக்க தொடங்கிவிட்டதற்கான அடையாளமாகவே அந்த கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவின் தமிழக வருகை பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வாக்குச்சாவடி வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் கண்காணிக்கப்படுவதாக பேட்டி ஒன்றில் அமித்ஷா கூறியிருப்பது அந்த கருத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக உள்ளது. அத்தகைய குழுக்களிடம் பிரதமர் மோடி நேரடியாகவே கள நிலவரம் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி வருவதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கான மாஸ்டர் பிளான் தயார் என்ற அதிரடி பிரகடனத்தையும் அந்த பேட்டியில் வெளியிட்டுள்ளார் அமித்ஷா. பாரதிய ஜனதா கட்சியின் இந்த முயற்சி எதிர்பார்த்ததுதான் என்றாலும் தமிழகத்தில் கூட்டணி துணையின்றி அக்கட்சியால் பெரிதாக எதையும் சாதித்துவிட முடியாது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அடிப்படையாக ஒரு மிக ஸ்மால் பேஸ் இருக்கிற ஒரு கட்சி வளர்வதற்கு கூட்டணி மிகவும் அவசியம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவில் இணைவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த மாதிரி இணையிறது இரண்டு தரப்பிற்கும் பெரிய அட்வான்டேஜ் இல்லை. தனியாக ஒரு கட்சியை நடத்தி பாஜகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி வைத்துக் கொண்டால் அது ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்ற அமித்ஷாவின் ஆர்ப்பரிப்பு தங்களுக்கு வியப்பை ஏற்படுத்துவதாக கூறும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்த நம்பிக்கை தரும் துணிவே இதற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் கணிக்கின்றனர். அதிமுகவில் இவ்வளவு குழப்பம் நிலவுகின்ற இந்த வேளையில் கூட ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல ஒரு மந்திரியோ இல்ல கீழ்மட்டத்தில் உள்ள செயலாளரோ போய் திமுக சேரவில்லை. அதே போல திமுக இருந்து இந்த பக்கம் வேற ஒரு பக்கமும் சேர போகவில்லை என்ற ஒரு கருத்து நிலவில் இருக்கும் போது இப்போ இருக்கும் சூழ்நிலையில் பாஜகவுக்கு இந்த எப்படி இந்த உணர்வுபூர்வமான இந்த கருத்தை அவர் கூறுகிறார் என்றால் வேற ஒன்றும் கிடையாது, ரஜினி வந்து விடுவார் என்ற ஒரு இதில் கருத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் கருதுகிறேன். தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்ற கனவு தரும் மயக்கத்தில் திராவிட இயக்கங்களின் திண்மையை பாரதிய ஜனதா கட்சி குறைத்து மதிப்பிட்டுவிடக் கூடாது என்று கூறுகின்றனர் இந்த மண்ணின் அரை நூற்றாண்டு கால அரசியல் நகர்வுகளை அசைபோடும் அரசியல் விமர்சகர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.